Hello everyone, இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல யூனிட் 3 யோட செகண்ட் லெக்சர். நம்ம லாஸ்ட் வீடியோல சாஃப்ட்வேர் டிசைன் ப்ராசஸ்னா என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோல அடுத்த கான்செப்ட், இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட், மாடல் வியூ கண்ட்ரோலர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மாடல் வியூ கண்ட்ரோல்னா ஒரு ஆர்கிடெக்சர். நம்ம சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணும்போது இப்படிதான் டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆர்கிடெக்சர், ஓகேவா? ஸோ இது எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா, நம்ம சாஃப்ட்வேர் சிஸ்டம்ல கோடிங் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ், நம்மளோட ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் வச்சுக்கோங்க. பேக் எண்ட்ல கோடிங் பண்ணுவோம். ஸோ நிறைய கோடிங் இருக்கும். இப்ப நார்மலா வர ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம கோடிங்ல ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணும்போது இந்த ஃப்ரண்ட் எண்ட்ல ஏதோ அஃபெக்ட் ஆகும், ஓகேவா? ஏதோ ஒரு சேஞ்ச் ஆகிரும். ஸோ இப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால இதை தவிர்க்கணுங்கிறதுக்காக இந்த மாடல் வியூ கண்ட்ரோலர் அப்படின்னு ஒரு ஆர்கிடெக்சர் கொண்டு வராங்க. ஸோ எது கொண்டு வராங்க? நம்ம பேக் எண்ட்ல நடக்கிற சேஞ்ச்னால ஃப்ரண்ட் எண்ட் அஃபெக்ட் ஆகுது, அதை தடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாடல் வியூ கண்ட்ரோலர் அப்படி ஆர்கிடெக்சர் கொண்டு வராங்க. இது மூலமா பேக் எண்ட் தனியா, யூசர் இன்டர்ஃபேஸ் ஃப்ரண்ட் எண்ட் தனியா பிரிச்சிடுறாங்க, ஓகேவா? ஸோ என்னங்கிறது பார்க்கலாம். இதுக்காக இது கொண்டு வராங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ மாடல் வியூ கண்ட்ரோலர்னா என்னன்னு பார்க்கலாம். The model view controller is also known as MVC architecture. So இதை MVC architecture சொல்லலாம். It divides the whole application logic into 3 sections. இந்த application logic வந்து 3 செக்ஷனா பிரிக்காங்க. Model, view, controller. So இப்படி 3 தான் பிரிச்சிடுறாங்க. This design pattern separates the user interface from core functional logic. So இது என்ன பண்ணுது? யூசர் இன்டர்ஃபேஸையும் கோர் ஃபங்க்ஷனல் லாஜிக்கையும் தனியா பிரிக்குது. அதாவது நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் கோடையும் யூசர் இன்டர்ஃபேஸையும் தனியா பிரிக்குது, ஓகேவா? ஸோ இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த டயக்ராம் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களாக ஓனா இந்த கொஸ்டின் எழுதிடலாம். ஸோ என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிளையண்ட் இருப்பாங்க. கிளையண்ட்டுக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுது, அதை ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. ரெக்வஸ்ட் பண்றப்ப டைரக்டா கண்ட்ரோலருக்கு போகும். ஸோ மாடல் வியூ கண்ட்ரோலர் 3 இருக்கிற மாட்டேன். இந்த கிளையண்டோட ரெக்வஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலர்கிட்ட போகும். இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணும்னா, மாடல்கிட்ட கேட்டு டேட்டாவை வாங்கும். ஸோ ஏதோ டேட்டா தேவைப்படுது, அதை மாடல்கிட்ட கேட்டு வாங்கும், ஓகேவா? ஸோ கெட் டேட்டா ஃப்ரம் த மாடல், ரிசீவ் டேட்டா ஃப்ரம் த மாடல். ஸோ மாடல்கிட்ட கேட்குது, மாடல்கிட்ட வாங்குது கண்ட்ரோலர். ஸோ டேட்டா வாங்கினதுக்கு அப்புறம் அந்த டேட்டாவை வியூட்ட கொடுத்து இது ஒரு பிரசன்டேஷன் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லுது. ஸோ டேட்டா எனக்கு கிடைச்சிருச்சு, அதை யூசருக்கு காமிக்கணும் இல்லையா, கிளையண்ட்டுக்கு காமிக்கணும் இல்லையா? அதுக்கு ஒரு ஃப்ரண்ட் எண்ட் நமக்கு டிசைன் தேவை. ஸோ அதை வியூட்ட கேட்குது. ஸோ எனக்கு டேட்டாவை கொடுத்துட்டு எனக்கு ஒரு பிரசன்டேஷன் வேணும்னு கேட்குது. உடனே வியூவும் அந்த டேட்டாவை வச்சு ஒரு பிரசன்டேஷன் ரெடி பண்ணி அதை மறுபடியும் கண்ட்ரோலருக்கு அனுப்புது, ஓகேவா? ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு? கிளையண்ட் வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்காங்க, அது கண்ட்ரோலருக்கு போகுது. கண்ட்ரோலருக்கு ரெக்வஸ்ட் வந்த உடனே கண்ட்ரோலர் வந்து மாடல்கிட்ட டேட்டா கேட்குது, கேட்டு வாங்குது மாடல்கிட்ட இருந்து. ஸோ இப்போ டேட்டா கிடைச்சிருச்சு, மறுபடியும் அந்த டேட்டாவை வியூக்கு அனுப்பி பிரசன்டேஷன் வாங்குது, ஓகேவா? ஸோ இப்படியே பிரசன்டேஷன் கண்ட்ரோலர் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த பிரசன்டேஷனை தான் கிளையண்ட்டுக்கு ஒரு ரெஸ்பான்ஸா கொடுக்கும், ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் இந்த மாடல் வியூ கண்ட்ரோலர் நடக்கிற ப்ராசஸ். ஸோ இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒன்ஸ் இந்த டயக்ராம் பாருங்க, பார்த்து இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னே நீங்களே ஓனா எழுதிடலாம். ஸோ பாருங்க, ஒர்க்கிங் ஆஃப் எம்விசி ஆர்கிடெக்சர். நான் இப்போ சொன்னதே தான் அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் a user is requesting a web page from the web server. ஸோ யூசர்னா கிளையண்ட்னு பார்த்தாலும் அதான் யூசர். யூசர் வந்து ஒரு வெப் பேஜ் வந்து சர்வர்கிட்ட கேட்காங்க. ஸோ வெப் சர்வர்கிட்ட கேட்காங்க. then the web server will send the request to the controller. ஸோ ரெக்வஸ்ட் வந்து கண்ட்ரோலருக்கு போகுது. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். The controller then asks to get the data from the model. So controller என்ன பண்ணுது? மாடல்கிட்ட டேட்டா கேட்குது, கேட்டு மாடல்கிட்ட இருந்து டேட்டா வாங்குது. The model interacts with the database and sends the data to the controller. So மாடல்கிட்ட டேட்டா கேட்குதா, கேட்டோடனே மாடல் டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டாவை எடுத்து கண்ட்ரோலருக்கு அனுப்புது, ஓகேவா? The controller then sends the data to the view. ஸோ டேட்டா கண்ட்ரோலருக்கு வந்துருச்சு, வந்ததுக்கப்புறம் என்ன பண்றோம்? வியூக்கு அந்த டேட்டாவை அனுப்புறோம். முடிஞ்சா the view sends the proper presentation of the data to the controller. ஸோ வியூ என்ன பண்ணும்? ஒரு பிரசன்டேஷன் ரெடி பண்ணி அது கண்ட்ரோலருக்கு அனுப்பும். ஸோ பிரசன்டேஷன் அனுப்புது. அடுத்து the controller then sends the presentation as response to the client who requested the web page. ஸோ இப்போ எனக்கு பிரசன்டேஷன் கிடைச்சிருச்சு, இதை தான் நான் கிளையண்ட்டுக்கு ஒரு ரெஸ்பான்ஸா அனுப்புறேன், ஓகேவா? ஸோ இப்படிதான் எம்பிசி ஆர்கிடெக்சர் ஒர்க் ஆகும். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே போதும். ஸோ இதுல நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மாடல் வியூ கண்ட்ரோலர் 3 தான் பிரிச்சிருக்கோம்ல. மாடல் என்னென்னலாம் ஒர்க் பண்ணுது, வியூ என்னெல்லாம் ஒர்க் பண்ணுது, கண்ட்ரோலர் என்னெல்லாம் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதான் பாயிண்ட்ஸா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே அதுல இருந்தா எடுத்து எழுத போறீங்க. மாடல் என்னெல்லாம் பண்ணுச்சு? ஸோ இங்க ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலர் டேட்டா கேட்டோடனே மாடல் என்ன பண்ணுச்சு? டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டாவை எடுத்துச்சு ஃபர்ஸ்ட்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு, டேட்டாவை கண்ட்ரோலருக்கு அனுப்புச்சு. பாருங்க, it interacts with the database to get the requested data. So டேட்டாவை டேட்டாபேஸ்ல இருந்து எடுக்குது, it validates and send the data to the controller. So கண்ட்ரோலருக்கு அந்த டேட்டாவை சென்ட் பண்ணுது. முடிஞ்சா நெக்ஸ்ட் என்ன, வியூ என்ன பண்ணுச்சுன்னு பாருங்க. சோ வியூ என்ன பண்ணுச்சு, கண்ட்ரோலர் அனுப்பின டேட்டாவுக்கு ஒரு பிரசன்டேஷன் ரெடி பண்ணி அதை கண்ட்ரோலருக்கு அனுப்புச்சு. சோ பாருங்க, it prepares the presentation for the data received from the controller. சோ கண்ட்ரோலர்ட்ட இருந்து ரிசீவ் பண்ண டேட்டாக்கு ஒரு பிரசன்டேஷன் ரெடி பண்ணுது, then sends the presentation to the controller. சோ அந்த ரெடி பண்ண பிரசன்டேஷனை கண்ட்ரோலருக்கு அனுப்புது. இதான் வியூவோட வேலை. நெக்ஸ்ட் கண்ட்ரோலர் என்ன பண்ணுச்சுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளையண்ட் இருந்து ஒரு ரெக்வஸ்ட் வாங்குச்சு, அதுக்கப்புறம் மாடல்ட்ட இருந்து டேட்டாவை ரெக்வஸ்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் வியூட்ட இருந்து ஒரு பிரசன்டேஷன் ரெக்வஸ்ட் பண்ணுது, அடுத்து கிளையண்ட்டுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. சோ இது எல்லாமே கண்ட்ரோலர் பண்ற வேலை. பாருங்க, இட் ஹேண்டில்ஸ் த ரெக்வஸ்ட் ஃப்ளோ ஃப்ரம் கிளையண்ட் டு மாடல். சோ ஃபர்ஸ்ட் கிளையண்ட்ல இருந்து வர ரெக்வஸ்ட மாடலுக்கு அனுப்புது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃப்ரம் மாடல் டு வியூ. சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளையண்ட்ல இருந்து வர ரெக்வஸ்ட மாடல் கேக்குது. சோ இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுச்சு, கிளையண்ட் இருந்து ஒரு ரெக்வஸ்ட மாடலுக்கு அனுப்புது. சோ எனக்கு ஒரு டேட்டா வேணும்னு அனுப்புது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, மாடல்ட்ட இருந்து வர டேட்டாவை வியூக்கு அனுப்புது. சோ அதான் இங்க ரெண்டாவது கொடுத்துருப்பாங்க. கிளையண்ட்ல இருந்து மாடலுக்கு அனுப்புது, மாடல்ல இருந்து வியூக்கு அனுப்புது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, வியூ அனுப்புற பிரசன்டேஷனை கிளையண்ட்டுக்கு அனுப்புது. சோ பாருங்க, ஃப்ரம் வியூ டு கிளையண்ட். சோ இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ங்கிறது. ரெக்வஸ்ட் ஃப்ளோ வந்து கிளையண்ட்ல இருந்து மாடலுக்கு ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் மாடல்ல இருந்து வியூக்கு ஒன்று கனெக்ட் பண்ணுது, அடுத்து மறுபடியும் வியூல இருந்து கிளையண்ட்டுக்கு ஒன்று கனெக்ட் பண்ணுது. லாஸ்ட் என்ன பண்ணுது, சென்ஸ் த ரெஸ்பான்ஸ் டு த கிளையண்ட். சோ இதுதான் கண்ட்ரோலரோட வேலை. சோ இப்படி தனித்தனியாக பிரிச்சிங்கனாலும் அதே கான்செப்ட் தான். சோ ரெக்வஸ்ட் வருது கிளையண்ட் வந்து, அந்த ரெக்வஸ்ட கண்ட்ரோலர் வந்து மாடலுக்கு அனுப்பி டேட்டாவை கலெக்ட் பண்ணுது, அந்த கலெக்ட் பண்ண டேட்டாவை வியூக்கு அனுப்பி ஒரு பிரசன்டேஷன் கெட் பண்ணுது, அந்த பிரசன்டேஷனை மறுபடியும் கிளையண்ட்டுக்கு ஒரு ரெஸ்பான்ஸா கொடுத்துருது. ஸோ இவ்வளவுதான் எம்பிசி ஆர்கிடெக்சர்ங்கிறது. ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் இந்த வீடியோல. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.